வணக்கம் நண்பர்களே. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கும். ஆனா, அதே நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா உடைவது ஒரு மனம் மட்டும் அல்ல, ஒரு குடும்பமே. இன்னைக்கு நான் சொல்லப்போற கதையும், ஒரு கணவனுடைய தவறான முடிவு எப்படி பலருடைய வாழ்க்கைய மாற்றப்போகுது அப்படிங்கிற கதை தான். அதாவது, பக்கத்து வீட்டு பெண்ணுடன் தொடங்கிய பழக்கம், இறுதியில் ஒரு குடும்பத்தை சிதைத்த உண்மை. இந்த கதைய இறுதி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். திருச்சிக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரத்துல அருண், லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகிடுச்சு. மகன் ஆதவ், மகள் காவியா. இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க தான். சொல்ற அளவுக்கு அவங்க இன்னும் பெருசா வளரல. அப்படியாப்பட்ட இந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா போயிட்டு இருந்துச்சு. இவங்களுடைய குழந்தைகள் தாண்டி இவங்களுடைய பெரிய உலகம் அப்படின்னா, அருண் ஒரு தனியார் நிறுவனத்துல மேலாளரா வேலை பார்த்தாரு. லட்சுமி இல்லத்தரசி தான். அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு காலையிலயும் அப்பா சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது அப்படின்னு காவியா சிரித்தபடி ஓடி வருவா. ஆதவன், அப்பா இந்த வாரம் கிரிக்கெட் போட்டி இருக்கு, கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். அருண், நான் வராம இருப்பேனாடா அப்படின்னு மகனை கட்டி பிடிச்சு கொஞ்சுவாரு. இதெல்லாம் பார்த்த லட்சுமி, என் வாழ்க்கை இப்படி இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு மனசுக்குள்ள இறைவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய பக்கத்துல வீட்டுல இருந்த காலி வீட்டுக்கு ஒரு லாரி வந்து நின்னுச்சு. புதுசா ஒரு குடும்பம் அந்த வீட்டுக்கு குடியேறினாங்க. அந்த வீட்டுல ரமேஷ், அவரது மனைவி நந்தினி இருவரும் வசிச்சு வந்தாங்க. லக்ஷ்மி, வாங்க, ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட அன்பா பேசினா. நந்தினியும் புன்னகையோட கண்டிப்பா அக்கா அப்படின்னு சொன்னா. சில நாட்கள் அப்படியே அமைதியா போனுச்சு. ஆனா ஒரு நாள் ரமேஷ் ஒரு மாதம் வேலைக்காக மும்பைக்கு போயிட்டாரு. நந்தினி வீட்ல தனியா இருந்தா. அன்னைக்கு மாலை அவங்களுடைய வீட்ல மின்சாரம் தடைப்பட்டு போச்சு. அவ வெளியே வந்து உட்கார்ந்தா. என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ, அண்ணா கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு அருண்கிட்ட வந்து மின்சாரம் இல்லாதத சொன்னான். அருண் உடனே சரி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சரி செஞ்சாரு. அத பார்த்த நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றின்னு சொன்னான். இதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றி சொல்ற அப்படின்னு அருண் கேட்க, அப்படியே சிரிச்சபடி வீட்டுக்கு வந்தாரு அருண். இந்த ஒரு உதவி அவங்களுடைய வாழ்க்கையே மாற்ற போகும் அப்படின்னா அது யாருக்குமே தெரிய வாய்ப்பில்ல. ஏன்னா, அதன் பிறகு அடிக்கடி, அண்ணா இந்த சிலிண்டர் தூக்கி அங்க வைக்க முடியுமா? அண்ணா ஆன்லைன்ல பணம் அனுப்பணும். அண்ணா இந்த ஃபேனை சரி பண்ண முடியுமா? அப்படின்னு சின்ன சின்ன உதவிகள தொடர்ந்து அருணும் நல்ல மனசோட அவங்க கிட்ட பழகவும் ஆரம்பிச்சாரு, உதவி செய்யவும் ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த உதவி நந்தினிய வேறு விதமா பார்க்க ஆரம்பிச்சது. அதாவது நந்தினியுடைய பழக்கவழக்கம் எப்படி மாறுனுச்சுன்னா, லட்சுமிக்கு எப்படி சந்தேகம் வர ஆரம்பிச்சது, ஊர் முழுக்க எப்படி இவங்கள பத்தின தவறான விஷயம் பரவ ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட்கள் இப்படியே நகர்ந்துச்சு. நந்தினி தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அருண்ட்ட பேச ஆரம்பிச்சா. அண்ணா இந்த மொபைல்ல இந்த ஆப் எப்படி பயன்படுத்துவது, அண்ணா வங்கிக்கு போகணும் வழி தெரியல, இப்படி அடிக்கடி அருண்ட்ட ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருந்தா. அருணும் அத சாதாரணமா உதவின்னு தான் நினைச்சாரு. ஆனா ஒரு நாள் இரவு அருணுடைய மொபைல்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. தேங்க்ஸ், நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனோ தெரியல. அத லட்சுமி பார்த்துட்டா. யாருங்க இது அப்படின்னு அமைதியா கேட்டா. பக்கத்து வீட்டுல இருக்கிற நந்தினி தான். ஒரு உதவி பண்ண அதுக்கு தான் அப்படின்னு அருண் ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. லக்ஷ்மியும் அத பெருசா எடுத்துக்கல. அத பத்தி பேசவும் இல்ல. ஆனா அந்த இரவு அவளுக்கு தூக்கமே வரல. உதவி பண்ணது சரிதான். ஆனா ஏன் தினமும் மெசேஜ் அப்படிங்கிற கேள்வி மனதை லைட்டா சந்தேகத்து பக்கம் திருப்புனுச்சு. அப்போ ஒரு வாரம் கழிச்சு லட்சுமி கோயிலுக்கு போனா. அங்க 2 பெண்கள் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அருண் அண்ணன் தினமும் பக்கத்து வீட்டுக்கு போறாராம். அவங்க 2 பேரும் சேர்ந்து டவுன்ல ஏதோ பண்றாங்களாம் அப்படின்னு இந்த வார்த்தைகள் லட்சுமியோட காதுல விழுந்துச்சு. அதை கேட்டு அவ பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சா. என் கணவரை பற்றி தான் பேசுறாங்களா அப்படின்னு அவ மனசுல ஒரே பயம். வீட்டுக்கு வந்ததும் அருண்கிட்ட எதுவும் கேட்கல. ஏன்னா அவளுக்கு இன்னும் கணவர் மீது நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ அருணை பத்தி என்ன பண்றது, எப்படி இத
சரி பண்றதுன்னு தெரியாம லக்ஷ்மி யோசிக்க ஆரம்பிச்சா. அப்போ நந்தினி சாதாரண ஒரு பெண் இல்ல, அவளுக்கு பணத்தின் மீது அளவில்லாத ஆசை இருக்குமோ அப்படின்னு லக்ஷ்மி யோசிச்சா. அருண் நல்ல சம்பளம் வாங்குறாரு, குடும்பத்துக்காகவும் நகைய சேமிச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் நந்தினி கவனிச்சிருப்பா. ஒரு நாள், அண்ணா எனக்கு ஒரு சின்ன உதவி அப்படின்னு கேட்க, என்னம்மா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு பணம் தேவை, 2 நாளா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நந்தினி சொல்ல, அருண் யோசிக்காம 50,000 பணத்தை கொடுத்தாரு. வீட்டுல லக்ஷ்மியிடம் நண்பனுக்கு அவசரமா தேவைப்பட்டுச்சு, கொடுத்தேன் அப்படின்னு முதல் முறை பொய் சொன்னாரு. அந்த ஒரு பொய் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தவறா மாறுனுச்சு. ஏன்னா சில நாட்கள்ல வங்கியில இருந்து ஒரு அழைப்பு, சார் உங்க பிக்சட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணணும், ரெக்வஸ்ட் வந்திருக்கு. லக்ஷ்மி அதிர்ச்சி அடைஞ்சா. என்னங்க, எப்படி ஏன் எடுக்கிறீங்க? அருண் தடுமாறினான். அது ஒரு அவசர வேலை. லக்ஷ்மி முதல் முறையா குரலை உயர்த்தி பேசினான். என்ன அவசர வேலை? ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க? அருண் பதில் சொல்ல முடியல. அவருடைய அமைதியே லக்ஷ்மி சந்தேகத்தை உறுதிப்படுத்துனுச்சு. லக்ஷ்மி கண்ணீர் மல்க ஒரு முடிவெடுத்தா. நாளைக்கு உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அவள் கண்டுபிடிக்க போகும் உண்மை அவளுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாற்ற போகுதுன்னு அப்போ அவளுக்கு புரியாது. அடுத்த நாள் காலை அருண் வழக்கம் போல வேலைக்கு போனான். ஆனா லக்ஷ்மி அவர் உண்மையிலேயே அலுவலகத்துக்கு தான் போறாரா அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடிவு பண்ணா. குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பிட்டு சிறிது தூரம் விட்டு அருணை பின்தொடர்ந்தா. அருண் அலுவலகம் செல்லும் சாலையை விட்டு வேறு பாதையில திரும்பினான். லக்ஷ்மி இதயம் வேகமா துடிச்சது. அவர் அப்படி எங்க போறாரு? சில நிமிடங்கள்ல அருண் ஒரு காபி ஷாப் முன்னாடி நின்னான். அங்க ஏற்கனவே நந்தினி காத்திருந்தா. இருவரும் உள்ள சென்று பேச ஆரம்பிச்சாங்க. வெளியில நின்ற லக்ஷ்மியின் கண்கள்ல கண்ணீர் வழிந்துச்சு. ஊர்ல சொன்னது உண்மையா? அவளால தான் அதை நம்ப முடியல. காபி ஷாப்ல நந்தினி மெதுவா பேசினா. அருண், இன்னும் 2 லட்சம் ரூபாய் தேவை, அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அருண் அதிர்ச்சி அடைஞ்சான். ஏற்கனவே 50,000 கொடுத்தேன். என் வீட்டுல சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. நந்தினிக்கு உன்னை என்ன பண்ணன்னு தெரில அப்படின்னு அருண் சொன்னதும் நந்தினி உடனே அழுவது போல நடிச்சா. நீங்களும் உதவலன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். அந்த வார்த்தை அருணுடைய மனதை பலவீனப்படுத்துனுச்சு. அவர் மீண்டும் சம்மதிச்சாரு. இதெல்லாம் வெளியே நின்று லக்ஷ்மி பார்த்துட்டு இருந்தா. அவருடைய உலகமே அப்படியே இருண்டு போயிடுச்சு. அன்னைக்கு இரவு அருண் வீட்டுக்கு வந்தாரு. வீடு முழுவதும் அமைதி. லக்ஷ்மி ஒரு வார்த்தை கூட பேசல. சில நிமிடங்கள் கழிச்சு அவள் ஒரு புகைப்படத்தை மேஜையில் வைத்தா. அது காபி ஷாப்ல அருணும் நந்தினியும் சேர்ந்து இருந்த புகைப்படம். அருணுடைய கைகள் நடுங்குனுச்சு. லக்ஷ்மி அப்படின்னு அமைதியா கேட்டா, எத்தனை நாளா என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க? அருணால பதில் சொல்ல முடியல. அமைதியே அவர் செய்த தவற ஒப்புக்கொண்டுச்சு. லக்ஷ்மியுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் நின்றதே இல்லை. அந்த இரவு அந்த வீட்டுல யாரும் சாப்பிடல. குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அருண் எழுந்து பார்த்தப்போ அடுத்த நாள் காலையில லக்ஷ்மியும் குழந்தைகளும் வீட்டுல இல்ல. மேஜை மீது ஒரு கடிதம் மட்டும் இருந்துச்சு. அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, அதுதான் இந்த கதையுடைய மிகப்பெரிய திருப்பமே. அருண் பதற்றத்தோட அந்த கடிதத்தை எடுத்தாரு. அதுல, நீங்க என்ன ஏமாத்துனதை விட நான் வச்சிருந்த நம்பிக்கையை தான் கொன்னுட்டீங்க. நானும் குழந்தைகளும் அம்மா வீட்டுக்கு போறோம். நாங்க செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க நான் யாரும் இல்லை. ஆனா உங்க மனசாட்சியை உங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுக்கும். இப்படிக்கு லக்ஷ்மி. அந்த கடிதத்தை படித்த அருணுடைய கைகள் நடுங்கி போச்சு. வீடு முழுக்க அமைதியா இருந்துச்சு. குழந்தையுடைய சிரிப்பு இல்ல, லக்ஷ்மியுடைய குரல் இல்ல. அந்த அமைதி தான் அவரை அதிகமா கொன்னுச்சு. அருண் உடனே நந்தினி தேடி போனான். வீட்டின் கதவு பூட்டி இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல சொன்னாங்க, நேத்து ராத்திரியே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அருண் அதிர்ச்சியில உறைஞ்சாரு. அவளுக்கு போன் செஞ்சாரு. இந்த எண் தற்போது பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு வந்துச்சு. அவர் கொடுத்த பணம், வீட்டுல இருந்த சில நகைகள் எல்லாமே காணாமல் போயிருந்தது. அப்போதுதான் நந்தினி அவரை பயன்படுத்தி ஏமாற்றத உணர்ந்தாரு. தான் காதலை இழக்கவில்லை, தன் குடும்பத்தையே இழந்துட்டேன் அப்படின்னு அருண் ரொம்ப மனம் வருந்தி அழ ஆரம்பிச்சாரு. நாட்கள் கடந்தன. அருண் தினமும் லட்சுமிக்கு போன் செய்வாரு. அவங்க எடுக்கல. ஒரு நாள் பள்ளி வாசல்ல நின்னு குழந்தைகளை பார்த்தாரு. ஆதவன் தூரத்துல இருந்து பார்த்தான். ஆனா பக்கத்துல வரல. காவியா, அம்மா அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு மெதுவா சொன்னான். லக்ஷ்மி குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அமைதியா நடந்து போனான். அந்த நொடி அருணுடைய கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுனுச்சு. என் குழந்தைகளின் கண்கள்ல இருந்த ஹீரோ இன்னைக்கு ஒரு தவறு செஞ்ச மனிதனா மாறிட்டனே அப்படின்னு கதறி அழுதாரு. 3 மாதங்கள் கழிஞ்சு அருண் மீண்டும் லக்ஷ்மிய சந்திச்சாரு.
அவள் அமைதியா நின்னா. அருண் கைகளை கூப்பிட்டு, ஒரு வாய்ப்பு கொடு லக்ஷ்மி. நான் என் தவற தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். லக்ஷ்மியின் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அவள் மெதுவா சொன்னா, உடைஞ்ச கண்ணாடிய ஒட்டலாம். ஆனா அதுல இருந்த பழைய முகம் திரும்ப வராது. நீங்க என் வாழ்க்கைய மட்டும் இல்ல, குழந்தைகளுடைய நம்பிக்கையும் உடைச்சிட்டீங்க. அருண் தலை குனிஞ்சி அழ ஆரம்பிச்சான். 1 வருஷம் கழிச்சு அருண் தனியாக ஒரு முதியோர் இல்லத்துல சேவை செய்ய ஆரம்பிச்சான். தவறு செய்த வாழ்க்கை. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் கொஞ்சமாவது மன அமைதி பெற முடியும். லக்ஷ்மி குழந்தைங்களை நல்ல முறையில் வளர்த்தா. ஒரு நாள் ஆதவன் தனது அம்மாவிடம் கேட்டான், அம்மா, அப்பாவை மன்னிச்சிட்டீங்களா? லக்ஷ்மி அமைதியா வானத்தை பார்த்தா. மன்னிச்சிட்டேன், ஆனா மறக்க முடியல. ஒரு தவறான முடிவு சில நிமிட சந்தோஷத்தை தரலாம். ஆனா அந்த வலி பல வருடங்கள் ஒரு குடும்பத்தை துன்பப்படுத்தவும், உறவுகளை காக்க முடியாம உறவுல கைவிடக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஸோ எப்போதுமே ஒருத்தவங்க நம்ம மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கையை நாம கண்டிப்பா இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் என்னைக்குமே நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா நாம வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஸோ இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல இது மாதிரியான இன்னும் நல்ல கதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.